ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு நம்ம ஒரு இட்லி தயாரிக்க போகிறோம். நீங்கள் முளைக்கட்டின பச்சை பயிர் எப்படி செய்யணும்னு தெரியலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்லி மாவும் நார்மலாக நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிரை எடுத்து அது கூட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா மையம் அரைச்சிக்கலாம். நம்ம இட்லிக்கு தேவையான மாவு எடுத்துட்டு இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வெறுமனே முளைக்கட்டின பச்சை பயிரை கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி பயிர் இருக்குன்னு சொல்லி தெரியாது. உங்களுக்கு தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. சத்தாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி பயிர் வகைகளை பயன்படுத்தி இட்லியோ இல்லைன்னா தோசையோ செஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல சத்து உடம்புல சேரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம இட்லியை ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு இட்லி வெந்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எல்லாமே நல்லா காம்பினேஷன் இருக்கும். இட்லி பொடி கூட அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.